சிவில் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன்ஸ், சிவில் ஓய்வூதியர் சங்கங்களின் மேடை என்கின்ற இந்த அமைப்பின் மூலமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் இப்பொழுது நடத்துகின்றோம். இங்கே வருகின்றக்கூடிய பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் அமைப்பின் சார்பாக எங்களுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு 2 முக்கிய பிரச்சனைகளை வைத்து நடத்துகின்றோம். இங்கே மேடையில் இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தோழர் பாலசுப்ரமணியம் அவர்களும், நான் இதனுடைய செயலாளர், என்னுடைய பெயர் ராஜசேகர், மற்றும் தோழர் துரைபாண்டியன், தோழர் மோகன், தோழர் இளங்கோவன், இந்த அமைப்பினுடைய செயல் தலைவர்கள், கீழே எங்களுடைய அமைப்பினுடைய நிர்வாகிகள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். இவர் சார்பாக உங்களிடம் நாங்கள் இப்பொழுது தெரிவிக்க வேண்டிய கருத்து என்னவென்று கேட்டால், இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது 2 முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து நாங்கள் தொடர் இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்று, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 8வது ஊதிய குழு. ஜனவரி மாதம் மத்திய அரசாங்கம் ஊதிய குழு அறிவித்தாலும் இன்று அது அமைக்கப்படவில்லை. டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸோ கமிட்டியோ இன்று போடப்படவில்லை. அடுத்ததாக, இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் ஃபைனான்சியல் பில்லோடு சேர்ந்து, நிதி மசோதாவோடு சேர்ந்து பென்ஷன் வேலிடேஷன் பில், பென்ஷன் சீரமைப்பு மசோதா சட்டம் என்ற சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள். இதன் மூலமாக இன்றைக்கு ஊதிய குழுக்கள் வந்தாலும் கூட பென்ஷன் என்பது மாற்றப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஓய்வு தேதியை வைத்து பென்ஷன் மாற்றப்பட பாகுபாட்டை ஏற்படுத்துவது மற்றும் 1988 டிசம்பர் 17ஆம் தேதி கொடுக்கப்பட்ட பிரசித்தி பெற்ற நகாரா தீர்ப்பு, அரசியல் சாசன சபை கொடுத்த நகாரா தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் மூலமாக பென்ஷன் என்பது உரிமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தையும் இன்றைக்கு இந்த பென்ஷன் வேலிடேஷன் பில் என்பது இன்றைக்கு மறுக்கின்றது. இது 2ஐயும் எதிர்த்து நாடு முழுவதும் ஓய்வூதிய அமைப்புகள் ஒன்றாக இணைந்து சிறப்பு கருத்தரங்கங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் மகஜர் கொடுப்பது, இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்புகள் வரக்கூடிய டிசம்பர் 10ஆம் தேதி டெல்லியில, அக்டோபர் 10ஆம் தேதி டெல்லியில ஜந்தர் மந்தர் ஒரு பிரம்மாண்டமான பேரணி என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் அரசு ஓய்வூதியர்களை பாதிக்கக்கூடிய இந்த விஷயங்களை நிறுத்தினால் நடைபெறக்கூடிய இயக்கங்களை பத்திரிகையாளர் நண்பர்கள் நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். எங்களுக்கு ஆதரவாக பொதுமக்களுடைய கருத்துக்களை திரட்டக்கூடிய வேலையினை பத்திரிகையாளர் செய்ய வேண்டும் என்கின்ற எங்களுடைய வேண்டுகோளோடு இது சம்பந்தமாக என்னுடைய மாநில அமைப்புடைய தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இங்கே கருத்து பத்திரிகையாளருக்கு பேனா என்ன எழுதுகிறதோ அது மக்களிடம் சென்று சேர்கிறது. மக்களிடம் கருத்து உருவாக்க பிரிண்ட் மீடியா, அதே மாதிரி பிரஸ் மீடியா ரெண்டுமே இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆதரவு இந்த ஃபாரம் ஆஃப் சிவில் பென்ஷனர் அமைப்புக்கு தேவை என்பதை உங்கள் அனைவரையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் பென்ஷனர்களுக்கு ஏன் வந்தது, ஓய்வூதியர்களுக்கு ஏன் வந்தது என்றால், யாருக்கும் தெரிவிக்காமல் பாராளுமன்றத்தில் கூட சரியான நோட்டிபிகேஷன் இல்லாமல் ஃபினான்ஸ் ஆக்ட் மூலமாக பென்ஷன் ரிஃபார்ம்ஸை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இது பாராளுமன்றத்தில் கூட விவாதத்திற்கு வழியில்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தியது. இரண்டாவது, இது 2025 ஃபினான்ஸ் ஆக்ட் மூலம் வந்ததுனால, இது ஒரு மணி பில் அப்படின்னு வந்ததுனால ராஜ்யசபாவில் விவாதிக்க முடியாமல் போச்சு. கோர்ட்டில் எடுத்து போகிறதுக்கும் கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1972 இருந்து 23 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய பென்ஷன் ரூல்ஸ், பென்ஷன் ஆக்ட், இவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறதோ அது அனைத்தையும்
மாற்றி எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அமைப்பை இந்த சட்டம் உருவாக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் கன்சால்டன்ட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பில் இருந்து பென்ஷனுக்கு செலவழிக்க கூடாது என்கின்ற ஒரு நிலையை இந்த சட்டம் உருவாக்குகிறது. இது மாதிரி டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், அவங்க ஓய்வு பெறக்கூடிய தேதியை வைத்து அவர்களுக்கு பென்ஷன் உண்டா இல்லையா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தையும் அரசாங்கத்திடம் வழங்குகிறது. இது நகாரா அவருடைய தீர்ப்பு எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஹையர் பெஞ்ச் 7 நீதிபதிகள் இருந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுடைய தீர்ப்பு, அதுதான் நகாரா ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறோம். அதில் ஆர்டிகல் 14க்கு எதிராக அன்றைய அரசாங்கம் இதே தான் சொல்லியது, அது தவறு என்று சொல்லி அன்றைக்கு நீதி அரசர்கள் ஒரு மகத்தான தீர்ப்பு அளித்தார்கள். அது இத்தனை ஆண்டு காலமாக 82லிருந்து இன்று வரை ஓய்வூதியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக அமைந்திருந்தது. இப்போ அந்த பாதுகாப்பை அரசாங்கம் விலக்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இதே மாதிரி ஓய்வூதியராக வரக்கூடிய சமுதாயத்திற்கும் இது மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு அம்சமாக அமையும். எனவே இது ஓய்வூதியர்கள் மட்டுமல்ல, அவங்க ஃபேமிலி பென்ஷனர், அதாவது குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் இது தீங்காக அமையும். எனவே இதை அரசாங்கம் உடனடியாக திருப்பி தர வேண்டும் என்ற கோரிக்கையை முதலில் வைத்து நாம் இதை உங்களிடம் தெரிவித்துள்ளோம். இது இன்னைக்கு கர்நாடக செல்வடைய வேண்டுகோள். இரண்டாவது, 8வது ஊதிய குழு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஓய்வூதியமும் மாற்றி வழங்கப்படுகிறது. அந்த அளவில் 2026 ஊதியம் இரண்டும் மாற்றி உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா, 1 ஜனவரி மாதத்திலேயே இந்த மாதிரி 8வது ஊதிய குழு அமைக்கப்படும். அதனுடைய நடப்பு நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய தேதி 1/1/2026 அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த அமைப்பு எப்படி இருக்கு, யார் பே கமிஷனுக்கு சேர்மன், யார் வைஸ் சேர்மன், யார் யார் உறுப்பினர்கள், அவர்களுக்கு என்ன டேர்ம்ஸ் ஆகிறார்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக அரசாங்கம் தாமதப்படுத்திக் கொண்டு வருகிறது. எனவே ஊழியர்கள் மத்தியிலே ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசாங்கம் உடனடியாக 8வது சம்பள கமிஷனை அமைக்க வேண்டும். ஏன்னா மத்தியிலே 8வது சம்பள கமிஷன் அமைத்தால்தான் மாநிலங்களிலும் அதனுடைய வீழ்ச்சி ஏற்படும். மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வும் ஓய்வூதிய உயர்வும் வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. எனவே இந்த 8வது சம்பள கமிஷனுடைய நடைமுறை தாமதப்பட்டால் எல்லா ஊழியர்களுக்கும் எல்லா பென்ஷனர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்கின்ற அச்சத்தில் தான் நாங்கள் இன்று உங்களை அழைத்திருக்கிறோம். இந்த தகவல்களை நீங்கள் அரசிடம் பொதுமக்களிடம் எடுத்து சென்று எங்களுக்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்ட முறைகள் பலவிதமான போராட்ட முறைகள் சென்னையிலே நடந்தது, இந்தியா பூராவும் நடந்தது. அதில் ஆர்ப்பாட்டம், அதுக்கப்புறம் மஞ்சள் சங்கிலி போராட்டம், கன்வென்ஷன், இது போன்ற அமைப்புகள் சென்னையிலும் நடைபெற்றது. அது அண்ணாமலைபுரத்தில் 26 நடந்த அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 1500 ஓய்வூதியம் கலந்து கொண்டு அதில் தங்களுடைய கருத்துக்களையும் உறுதி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பிறகு இப்பொழுது எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்திக்கிறோம். சந்தித்து அவர்களுடைய ஆதரவையும் கோரிக்கொண்டிருக்கிறோம். அந்த நடைமுறை இப்பொழுது நடைபெற்று வருகிறது. 10/10/2026 அன்று டெல்லியிலே இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் அந்த மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அன்று பிரதமர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர்களுக்கும் எல்லாருக்கும் மகஜர் அளிப்பது என்கின்ற முடிவையும் எடுத்திருக்கிறோம். அதே 10ஆம் தேதி அன்று நடைமுறையில் கொண்டு வர இருக்கிறோம். 10ஆம் தேதி டெல்லியிலே நடைமுறை இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் பொழுது மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் அதே போன்ற ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உறுப்பினர்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையை உங்களுடைய ஆதரவு தேவை. இது சாதாரணமான ஆர்ப்பாட்டங்களுடன் நின்றால் அரசாங்கத்தை நிர்பந்திக்க முடியாது என்ற காரணத்தினால உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்காக ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். விரைவிலே உச்சநீதிமன்றத்தை இந்த 2020 ஃபினான்ஸ் ஆக்டுக்கு எதிரான ஒரு அப்பீல்
சமர்ப்பிக்கப்படும். அப்படி சமர்ப்பிக்கப்பட்டால் அதனுடைய பேச்சும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். சட்ட ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் இதை எதிர்த்து மத்திய அரசு ஓய்வூதியர்கள் ஒன்றுபட்டு போராடுகிறார்கள். இதற்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது இந்தியா முழுக்க நடைபெறுகிறது. அதற்குரிய அக்டோபர் 10ஆம் தேதி டெல்லியில இந்தியா முழுவதும் இருந்து ஓய்வூதியர்கள் அந்த இயக்கத்தில் கலந்து கொள்கிறார்கள். 2000 பேருக்கு மேல நாங்கள் பிளான் பண்றோம். அதுக்கு மேல போனா நாங்க இடத்த மாற்ற வேண்டியிருக்கும். இப்ப கந்தமந்தல் பிளான் பண்றோம். நாங்க 2000 பேர் இந்தியா முழுவதும் கூட ஓய்வூதியர்கள். சார் இந்தியா முழுக்க 2000 பேர் இப்ப நம்ம தேர்தல் வைப்பேன். இது வந்து குறைந்தபட்ச எண்ணிக்கை எங்களுக்கு. அவ்வளவுதான் அலோவ் பண்ணுவாங்க. போலீஸ் அலோவ் பண்றது அவ்வளவுதான். அதுக்கு மேல போனா நாங்க ராமலீலா மைதானத்துக்கு போகணும். நாங்க ஆகவே இந்த 2000 பேர் நம்ம தேடுறோம். ஜனதல் மந்தல் நடத்தணும். நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு அப்ப அதனால எல்லாரும் வரவேற்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்பது அதல்ல. எங்களுடைய கோரிக்கை என்பது பென்ஷன் வேல்யூவேஷன் பில் 2025 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கெசட்ல நோட்டிஃபிகேஷன். இது ஓய்வூதியர்களுக்கு பாதகம் என்கிற காரணத்தினால அந்த பில்லை எடுத்து நாங்கள் இயக்கம் நடத்துகிறோம். திரும்ப பெற வேண்டும் அரசாங்கம் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி 8வது ஊதியக்குழு உடனடியாக அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதாவது சார் இப்ப 8வது ஊதிய குழு அமைக்கிறாங்க இல்லைங்களா, அமைக்கிறது முடிவு பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஊதிய குழு அமைத்த பிறகும் பென்ஷன் ஊழியர்களுக்கு சம்பளம் உயரும் போது பென்ஷனும் உயரும். ஆனா இந்த தடவை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பென்ஷன் உறுதிப்படுத்தும் சட்டம் என்பது பென்ஷன் உயர்வை மறுக்குது. 8வது ஊதிய குழுல பென்ஷன் உயர்வு கிடைக்காதுன்னு சொல்லி சட்டத்தில் எழுதிச்சு. அது மட்டும் இல்ல, இந்த 1/1/26 8வது சம்பள கமிஷன் அமலாகும்னா 1/1/26 முன்னாத ரிட்டையர் ஆனவங்களுக்கு இந்த உயர்வு கிடைக்காது. 1/1/26 அப்புறம் ஓய்வு பெறவங்களுக்கு தான் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்க. இது அதே மாதிரி மசோதா சட்டமே பாஸ் பண்ணாங்க. 2வது இந்த பே கமிஷன் டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டிலே ஆச்சுன்னா அந்த அரியர்ஸ் கொடுக்க மாட்டோம்னு சட்டம் போட்டாங்க. benefit will not be given effective from an earlier date அப்படின்னு சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதுவும் கிடைக்காது. பே கமிஷனும் எல்ஐசி பேங்க் அவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து சம்பளம் உயரும் போது பென்ஷன் உயராது, அதே போல மத்திய அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷன் உயராமல் இருப்பதற்கான முடிவை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கும் அதே மாதிரி ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் உயர்த்தப்படவில்லை. 2017 உயர்த்தப்படவில்லை. இதெல்லாம் கண்டிச்சுதான் இப்ப நாம வந்து 8வது கமிஷன் டிலே ஆகிறதுக்கே காரணம் என்னன்னா, டிலே பண்ணி 2 வருஷம் கழிச்சு கொடுத்தா அது அரியர்ஸ் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற முடிவுல தான் அவங்க வந்து இந்த தாமதம் பண்றாங்க. அப்போ நாங்க வந்து 8வது ஊதிய குழுவை உடனே அமைக்கணும். 1/1/26 அனைவருக்கும் பென்ஷன் ஓய்வூதிய ஊழியர்கள் அனைவருக்கும் அமல்படுத்த வேண்டும். 1/1/26 அதே மாதிரி 1/1/26 முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கும் அதன் பலன் கிடைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய சார். 2026 முன்னாடி எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க? 1/1/26 முன்னாடி ரிட்டையர் ஆனவங்க 69 லட்சம் பேர். 69 பிஎஸ்என்எல் 4 லட்சம் பேர். 69 லட்சம் மத்திய அரசு ஓய்வூதியர்களும் 4 லட்சம் பிஎஸ்என்எல் ஓய்வூதியர்களும் பாதிக்கப்படலாம். பென்ஷனுக்கும் பிஎஸ்என்எல் நிதி நிலைமைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஓய்வு சர்வீஸ்ல இருக்கும் பொழுது அவங்களுடைய சர்வீஸ்ல இருந்து ஒரு ஃபண்ட் எடுத்துட்டு போய் பென்ஷன் ஃபண்டா வச்சிருக்காங்க. அந்த ஃபண்ட் என்பது டிஓபிடம் இருக்கிறது. அதுல இருந்து தான் பென்ஷன் கொடுக்கறாங்களே தவிர பிஎஸ்என்எல் லாப நஷ்ட கணக்கை வைத்து ஓய்வூதியம் என்பது கொடுக்கப்படுவதில்லை. சாத்தியம். ஏன்னா எங்களுக்கு பென்ஷன் கொடுப்பது என்பது மத்திய அரசாங்கமும் டிஓடியும் தான் பிஎஸ்என்எல் உடைய ஊழியர்களுக்கு கொடுக்கிறாங்க. ஆகவே பிஎஸ்என்எல் உடைய நிதி நிலைமைக்கு இந்த ஓய்வூதியத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. 69 லட்சம் பிளஸ் ஒரு 4 லட்சம் சேர்த்து மொத்தமே 73 லட்சம். ஒட்டுமொத்தமா 73 லட்சம். பிஎஸ்என்எல் வேலையில கொடுத்து அதோட
பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் என்பது திணிக்கப்படுகிறது. அந்த பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் மத்திய அரசாங்கத்திற்கு செலுத்தப்படுகிறது. ஆகவே அந்த பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் வந்து இதுக்கு பென்ஷனோட வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு. சரி, இப்போ மொத்தமா 73 லட்சம் பேர் 73 லட்சம் ஓய்வூதியர்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க. இது தொடர்ந்தால் மாநில அரசு ஓய்வூதியர்களுக்கும் இதனுடைய நிச்சயமா வரும். மாநில அரசு ஓய்வூதியர்கள் அதே மாதிரி மாநில பொதுத்துறை ஓய்வூதியர்கள் எல்லாத்துக்கும் வரும். எல்லாரும் இதில் பாதிக்கப்படுவாங்க. சார், உங்களுடைய குறைகளை சொல்லுங்க சார். ஏன் சார் மாநில அரசு மற்றவங்க தான் இருக்கீங்க? தமிழ்நாடு அரசு சொல்றேன். என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க, மத்திய அரசாங்கத்தை என்ன மாதிரி செய்யறாங்களோ அதே மாநில அரசு நடைமுறை 86 மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவர்களுடைய சிபாரிசுகள் தாமதப்படுத்த மாநில அரசாங்கம் அந்த உயர்வு தாமதப்படும். மத்திய அரசுல வந்து இந்த மாதிரி ஓய்வூதியர்களுக்கு பின்னேறிட்ட உயர்வு கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா அது மாநில அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிர்வாகத்தையும் பாதிக்கும். சரி சார், இப்போ மொத்தம் 73 லட்சம் சொல்லலாமான்னு கேட்டேன். சொல்லலாம். 73 லட்சம். 73 லட்சம். சார், இப்போ 73 லட்சத்துக்கு இப்போ எவ்வளவு செலவழிக்கிறாங்க சார் பென்ஷனுக்காக? 2,07,000 கோடி பென்ஷனுக்காக செலவாகிறது. ரயில்வே உட்பட ரயில்வே, தபால் தந்தி, டிஃபென்ஸ் எல்லாருக்கும் 34 லட்சம் மிலிட்டரி ஊழியர்கள், மிலிட்டரி ராணுவ ஊழியர்கள், அவங்களுக்கும் 34 லட்சம், அவங்களுக்கும் இந்த பென்ஷன் செலவு. இது வந்து இதுல ஜிடிபியில 0.54 தான். ஜிஎஸ்டி வருகிறவர்களுக்கு 10,50 கோடி ரூபாய் ஆண்டுக்கு பென்ஷன் செலவிடும். சார், இப்போ இந்தியா 4வது பொருளாதாரமாக வளர்ச்சி பெறுகிறது. அதற்கான பலன்கள் ஓய்வூதியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சென்று சேர வேண்டியதுதான் நியாயம். சார், ஒருத்தருக்கு இப்போ எவ்வளோ பென்ஷன் கிடைக்குது சார்? ஒரு மணிக்கு இப்போ எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும்? அது பென்ஷன் என்பது குடும்ப ஓய்வூதியத்தில் ஆரம்பித்து அதிக அளவில் இருக்குது. பட் சராசரியாக கணக்கு போட்டு பார்த்ததுல ஒரு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆண்டு மாத ஓய்வூதியம் என்பது ஒரு 28,000 to 30,000 வரைக்கும் வருது. இதுல குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9,000. அது ஃபேமிலி குறைந்தபட்ச ஓய்வூதியமே 9,000. அதோட பட்ஜெட் சேர்த்தீங்கன்னா 14,000 to 15,000 கிடைக்கும். 28,000. அதான் குறைந்தபட்சம். இன்னும் முக்கியமான விஷயம் இளவரசர் பார்த்து சொல்ல, இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு இருந்த ஆர்டிகல் 14, அதாவது ஆர்டிகல் 15 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல், இந்த ரெண்டு விஷயத்தையுமே அதை பொருந்துமா பொருந்தாதாங்கிறத மத்திய அரசு முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கான்ஸ்டிடியூஷனை டைவர்ட் பண்ணான்னு சொல்றோம்ல. இப்ப அரசியல் சட்டத்தை பொருந்துமா பொருந்தாதா என்பதை இந்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும்னு சொன்னா அப்ப கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற பொருளும் வருகிறது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம நாங்க தொழிலாளர்கள் எங்களோட கோரிக்கை என்னன்னா, இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து தொழிலாளர்களுக்கும், அணிதிரட்டப்பட்டது அல்லது அணிதிரட்டப்படாத தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியமா 9,000 கொடுக்கணுங்கிறத கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஓய்வூதியம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இல்லாமல் போனால் மாநில அரசு ஊழியர்களுக்கும் இல்லாமல் போகும். மாநில அரசு ஊழியர்களுக்கு இல்லாமல் போனால் இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஓய்வூதியம் இல்லாமல் போகும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. அவர் இந்த ஓய்வூதியத்தை எடுக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தில் நீங்க எப்போ வழக்கு தொடரும்? வேலை நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வெகு ஃபைல் பண்ணுறோம். உங்களை மாதங்களில் சரியா போச்சு. அப்படியே நான் இங்க நேரம் பாருங்க சார்.